அன்பார்ந்தவர்களே வணக்கம். நமது வீட்டில் வளரும் பிள்ளைகளை பற்றி அதிக பேர் சந்தோஷம் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிலர் குறைபாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன் வீட்டில் வளரும் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்க மாட்டேன்கிறார்கள் என்றெல்லாம் நம்மிடத்தில் சில பேர் குறை கூறுகிறார்கள். தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் எல்லோர் வீட்டிலும் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்பது எனக்கு தெரிந்து 5 மடங்கு மட்டுமே. பாக்கி 95 விழுக்காடு உள்ள குழந்தைகள் அவர்கள் போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் எது நல்லது எது கெட்டது என்று சொன்னாலும் அவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் அவர்களுக்கு அது போன்ற ஒரு சூழல்களெல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற சமயங்களில் எனக்கும் சில தொலைபேசி வாயிலாக நிறைய பேர் இது போன்ற ஒரு அமைப்புக்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஏன் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறார்கள். அவர்களுக்கு நான் நல்லது தானே செய்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஏன் இதை ஒதுக்குகிறார்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்படி பார்த்தால் அவர்களுடைய காலகட்டங்களில் நாமும் அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். தீய வழிகளிலிருந்து சொல்லி திருத்த வேண்டும். அவர்கள் அடங்க மாட்டேன் என்கிறார்கள். நீங்களாவது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற வேளையில் இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று கூட சொல்லிக்கிறோம். வீட்டில் வளரும் ஒரு பெண் அல்லது ஒரு பையன் அவர்கள் வீட்டுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு அல்ல. ஆனால் நான் ஒரு பையனை விரும்புகிறேன், என்னை யாரும் எதிரும் கேட்கக்கூடாது என்ற வீட்டில் பிள்ளைகள் கூறும் பொழுது அதற்காக சில மனக்கசப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மனக்கசப்பிலிருந்து நான் எப்படி வெளிவர வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் தொலைபேசி வாயிலாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு கட்டுக்கு வருவார்களா? கட்டுக்கு வரவில்லை என்றால் என்னுடைய பெயர், என்னுடைய சமூகத்தில் உள்ள அந்தஸ்தும் குறைந்துவிடும். நாங்கள் அந்த பெண் நல்லவரை ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் நாங்களே திருமணம் செய்து வைப்போம். ஆனால் அந்த பையன் போக்கு சரியே கிடையாது, அவர்களுடைய வேலை நமக்கு சரியான வழியில் கிடையாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களுக்கு குறை நீக்குவதற்கு சில வழிகள் உண்டு, சில வசியங்களும் செய்து கொள்ளலாம். பெற்றோர்களுடைய வழிக்கு செல்வது. ஆனால் பையன் நல்ல பையன், அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்றெல்லாம் சொல்லும்போது தான் சில நேரங்கள் நாம் தாங்க வேண்டியது உள்ளது. அவர்கள் சமூகத்தை பற்றி, சமூக அக்கறை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போன்ற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது காலவரையில் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு சரிப்பட்டு வரவில்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நல்வழிப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது போன்றவர்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம். அந்த பெண்ணிற்கு சில உடல் ரீதியாக, அதாவது அடுத்த ஒரு சக்தி உள்ளே புகுந்து விட்டிருக்கும். அந்த உள்ளே புகுந்த சக்தி தான் அவர்களை கண்ணை மறைத்து கொண்டிருக்கும். அந்த கண்ணை மறைக்கும் பொழுது பெற்றோர் சொன்னாலும் யார் சொன்னாலும் அவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் அடுத்த ஒரு சக்தி, வெளியே இழுக்கக்கூடிய சக்தி நமக்கு தெரியும். நாம் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். அதில் சிறிது நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு 3 நிமிடங்களில் வெளியே வந்துவிடும். பிறகு பேசி பார்ப்போம். எனக்கு தெரிந்து 99 விழுக்காடும் தெரிந்து நிலையில் இருக்கிறார்கள். அந்த ஒரு விழுக்காடு கொஞ்ச நேரம் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது போன்ற நேரங்களில் நாம் சரி செய்வதற்கு பல வழிகள் உண்டு. அந்த வழி பிரகாரம் நாம் செய்தால் வெற்றி பெறுவோம். பிள்ளைகளுக்கு நாம் சொல்படி திருமணம் நடக்கும் என்பது நன்றாக நடக்கும் என்பது கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.